ஹே ஹாய் வெல்கம் டு தமிழ் சிந்தனை சீரிஸ் எபிசோட் 2. நேற்று நான் ஒரு படம் பார்த்தேன். எனக்கு அந்த படத்தை பார்த்துலேருந்து இதை பற்றி பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். எனக்கு அப்போ பார்க்குறப்ப பிடிச்சிருந்துச்சு, இப்போ பார்க்குறப்ப சுத்தமாக பிடிக்கலை. என்னன்னா இதில் வந்து 2 சீன் எனக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ணுச்சு. ஒன்று உருவகேலி பண்ணது, 2வது கலரு கேவலமாக இருக்க பொண்ணு, கருப்பாக இருந்தால் கேவலம், பல்லு இருந்தால் கேவலம், கண்ணாடி போட்டு தான் கேவலங்கிற மாதிரி கொண்டு போனது விஷயங்கள் எனக்கு அந்த படத்தில் 2 விஷயம் பிடிக்கலை. என்னன்னா எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசில் நடந்திருக்கு. ஸோ இம்பேக்ட் கொடுத்தனால இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களால் அனுபவிச்சிருக்கீங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்ப்பா, நான் அவங்கள்ட்ட சாரி கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ கேட்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு, அவங்கள அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, இப்போ நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரும் நினைக்கிறீங்க அதையும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி சின்ன வயசில் நானும் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தேன், பிடிக்காமல் அப்போ பிடிக்கும், ஆனால் இப்போ சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. எனக்கும் இந்த மாதிரிலாம் ஏன் இப்போ இந்த படத்தையே நம்ம ரசித்தோம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அது எந்த படம், என்ன கதைங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி ஒரு சீன் நடந்திருக்கு. நான் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்க அப்படின்றப்ப ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுன்னு எடுத்தப்போ சொல்கிறாங்க, உனக்கு இதெல்லாம் செட் ஆகுது, என் பொண்ணு கலராக இருக்கா, அவளுக்கு தான் செட் ஆகும்னு சொல்லி என்கிட்ட வந்து பிடிங்கி வாங்கி போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாங்க, உனக்கு பிரைட்டாக இருக்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்காது, இதுதான் நல்லாயிருக்கும், லைட் கலர் தான் உனக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அழுகிறேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எதுக்கு நீ இதற்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, அப்போலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு பிடிச்சது தான் நீ பண்ணு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், க்ரூமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும், அதை கடந்து நான் போயிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக அவங்கள பார்க்குறப்ப சொல்கிறாங்க, சின்ன வயசில் கருப்பாக இருந்தே இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு புரியாத விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கா, குண்டாக இருந்தாலும் அவன் நல்லா இருக்கா, ட்ரெஸ் எல்லாம் சூட் ஆகுது, ஒளியாக இருந்தாலும் அவளுக்கு சேலை நிற்கிது பாருங்கிற மாதிரி. இது பாய்ஸும் கேர்ள்ஸும் 2 பேருமே அனுபவிக்கிற விஷயந்தான் இது ஏன் இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கா, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏன் இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் தோணிருக்கு, இல்லை இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் ஏன் இப்படி எடுத்திருக்காங்க, இன்னமும் அப்படி இருக்கே, நம்ம இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்குமேன்னு எந்த மாதிரி யோசிச்சுருந்துருக்கீங்க, இந்த படத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு அப்படி தோணிருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை.